ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் நம்ம மல்லி கண்டிப்பாக விஜயை இந்த வீடியோவோட தம்ப்நெயில் இருக்கிற மாதிரியே அவருடைய சட்டையை பிடிச்சி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படி என்ன தான் கேட்கணும் அப்படின்னா, நம்மளோட மனசில் இருக்க ஆதங்கம் கண்டிப்பாக நம்ம மல்லி என்ன கேட்கணும் அப்படின்னா, என்னோட பொண்ணோட கனவுக்கும் லட்சியத்துக்கும் நான் ஒரு முடிவு எடுக்கக்கூடாதா? ஒரு அம்மா ஸ்தானத்திலிருந்து ஒரு குழந்தையுடைய எதிர்கால முடிவு எல்லாத்துக்குமே ஒரு முடிவெடுக்கிற தகுதி எனக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் வெண்பாக்கு இன்னைக்கு இந்த ஃபிக்ஸ் இவ்வளோ சிவியராக இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் இல்லை, நீங்கள் தான் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம மல்லி கக்குனாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களோட மனசு ஆறுதல் அடையுதோ இல்லையோ, கண்டிப்பாக நம்மளோட மனசு ஆறுதல் அடையும். ஸோ நம்ம மல்லியுமே போதும் போதுன்ற அளவுக்கு விஜயோட பேச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இனிமே வெண்பா ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது, எந்த இதுவும் ஆக்டிவிட்டீஸும் பண்ணக்கூடாது, கண்குள்ளே வச்சு அவளை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே விஜயோட ப்ரெஷர் இன்னுமே அதிகமாகிடுது. வீட்டுக்கு வந்த கையோட நம்ம நாகு விசாரிக்கிறாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. உடனே விஜய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இவ தான் காரணம், இவளால் தான் என்னோட பொண்ணு இப்படி முடங்கிட்டு இருக்கா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஆதங்கத்தை கொட்டுறாங்க. நம்ம நாகுமே நம்ம மல்லிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. மல்லி மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை விஜய் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலுமே விஜய் பார்த்தீங்கன்னா உங்கள் நாத்தனாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண தானே செய்வீங்க, யார் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமாக அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்துதான் நாடகக்காரியான இந்த ராஜியோடைய ஆட்டத்தை காட்டுறாங்க. ஸோ இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ வெண்பாக்கு சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரி ஊட்டி விட்டுக்கிட்டே நம்ம விஜய்க்கு நிறைய விஷயங்களை மல்லிக்கு எதிராக ஊட்டி விட பார்க்குறாங்க. ஸோ எப்படி இந்த வீட்டில் இளவரசியாக இருந்த குழந்தை இன்னைக்கு இப்படி முடங்கிட்டு இருக்காளே, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மல்லி தான், மல்லியால் தான் இந்த வீட்டில் இருந்த சொந்த பந்தம் எல்லாமே வெளியில் போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் முன்னாடியே பேசிட்டு இருக்காங்க. உடனே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஏன்னா ஏற்கனவே அவர் மனசில் அவ்வளோ வேதனை இருக்குது, தன்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னும் போது மேலும் மேலும் அவரை காயப்படுத்துகிற மாதிரி இந்த ராஜி பேசின பேச்சால் விஜய் டென்ஷன் ஆகி பயங்கரமாக அந்த ராஜியை கத்திடுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல காரியம் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க.